Manikandan Sundaresan, and today is July 24, 2022. Questioning the fear அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரீமுடைய டாபிக். பயம் எத்தனை பேர்த்துக்கு எத்தனையோ விதமான பயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் பேசியிருக்கோம். நான் பேசியிருக்கேன், நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்களாங்கிறது எனக்கு தெரியல. த டைப்ஸ் ஆஃப் ஃபியர்ஸ், அப்புறம் ஹவு டு ஹேண்டில் த ஃபியர், அப்புறம் whenever the fear comes, how to face it, how to eliminate it அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் பேசியிருந்தாலும் ஃபியர் வர அந்த மோமெண்ட்டில் ஒரு பர்சன் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த லைவ் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. தட்ஸ் வை ஐ ஹவ் கம் லைவ். questioning the fear ஆஃப் அன்னோனை பற்றி ஒரு 2 to 3 days முன்னாடி நம்ம பேசணும். ஸோ அது வேறு, தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் a little bit different topic. அந்த மோமெண்ட்டில் அந்த ஃபியரை கொஸ்டின் பண்ணும்போது யூ வில் கெட் a lot of revelations. ரெவலேஷனுங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல, அதாவது புது விதமான உண்மைகள் உங்களுக்கே தோன்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், when you are having a fear for doing a physically daunting task, உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், லைக் ஒரு ஹைட்டுக்கு போகிறீங்க, அது ஒரு விதமான ஃபியர். ஒரு அனிமல் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஃபியர், அது ஒரு விதமான ஃபியர். when you are talking to a new person and the fear of strangers, adu oru vidhamana fear. When you are taking the first step towards accomplishment of a project, adu seriya varuma abdingra mari oru feel pandrathu, adu oru vidhamana fear. So in the mari totally there are various levels of fear that could haunt you in that moment and it will not allow you to go forward. So அந்த மாதிரி டைமில் we need to ask some questions. திடீர்னு வந்துட்டு ஒருத்தர் என்க்ரோச் பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே, security மீறி, it is a security breach, okay? So the person just gets into your facility or your house. What do? You ask questions. Who are you? What do you want? அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறீங்களே, அந்த மாதிரி ஃபியருக்கும் வந்துட்டு நம்ம கொஷின்ஸ் கேட்க முடியும். ஸோ யூ நீட் டு ஆஸ்க் கப்புள் ஆஃப் கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் தான் இங்கே ஒரு டுட்டோரியல் மாதிரி ஐம் கோயிங் டு லிஸ்ட் அவுட். அந்த கொஷின்ஸை நீங்கள் கேட்குறது மூலிமா உங்கள் ஃபியரை உங்களால் கண்ட்ரோலில் எடுக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபர்ஸ்ட் கொஷின், when you are having a fear, what am I actually afraid of? எதை பார்த்து நான் இங்கே ஒரிஜினலாக பயப்படுறேன்? What is the thing that I am actually afraid of? Am I afraid of the cause? Am I afraid of the result? Am I afraid of the people involved? Or am I simply afraid of my own ability? Am I really afraid of my own talents? Am I afraid of my potential? So what am I really afraid of? எதை பற்றி நான் பயப்படுறேன், ஆக்சுவலாக பயப்படுறேன் அப்படிங்கிறது. More importantly, training workshops-ல what I would do is I will ask people to write down. So list down some of the things. Right? Good morning, everybody. Thank you for wishing me out. So what I actually do is, in training programs, I will go and I will ask them to write down the fear, and I will ask them to write the questions according to the fear. And the fear க்கு பக்கத்துல இந்த questions நான் எழுத சொல்லுவேன். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நிறைய பேரோட ஃபியர் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வாட் am I actually afraid of அப்படின்னு அவங்க கேட்கும்போது, திரும்ப அந்த கொஸ்டினை கேட்கும்போது they will get the answer nothing, not a real thing, absolutely nothing அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அப்படி அந்த ஆன்சர் கிடைக்கும்போது yes, things have been sorted out and they need not worry and they need not have the fear. The second question that you need to ask, இது நம்மளுக்கு பயம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறீங்க, what am I actually afraid of அப்படின்ட்டு. அதில் ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். I'm afraid of this, I'm afraid of that, I'm afraid of that person, I'm afraid of this person அப்படிங்கிற அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆன்சரை பொறுத்து தான் செகண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், what am I actually afraid of அப்படிங்கிறதுக்கு I'm afraid of this particular group of people அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் செகண்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, do I have proof? Do I have proof? இந்த மக்களால் தான் எனக்கு இந்த பயம், இந்த காரணத்தினால தான் எனக்கு இந்த பயம் வருது அப்படின்னா என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கா? தட்ஸ் செகண்ட் கொஸ்டின். இஸ் இட் ஐம் அஃப்ரேட் ஆஃப் நத்திங் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஸ்கோப்பே இல்லை, தெராப்பியே முடிஞ்சுது. But when you feel that you are afraid of such and such things, then you need to ask the second question, what proof do I have? Or do I really have the proof? What makes me afraid of them? அப்படின்னு இந்த அனாலிசிஸை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபியர் கம்மியாகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். Let's move on to the third question. Taking a quick stock, what is the first question? The first question is, what am I really afraid of? The second question is, do I really have proof? Or what proof I have that this thing is making me afraid? And the third question is, what knowledge will help me out? What knowledge will help me out?
ஏதாவது ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதுனால மட்டுமே அந்த ஃபியர் இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறதுனால அந்த ஃபியர் இருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு பர்டிகுலர் வாட் டு சே ஒரு விஸ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஃபியர் இருக்கலாம். யூ see these two questions are very very important. What and how. என்ன, அது என்னது அப்படின்னு அந்த கான்செப்டை பற்றின அவேர்னஸ், அண்ட் how, அது எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ், இது ரெண்டும் இல்லைன்னா பயம் வர்றது ரொம்ப சாதாரணம். ஸோ இந்த மூணாவது கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே கரெக்டான ஒரு ஜஸ்டிஸை கொடுக்குற கொஸ்டின். அந்த வாட் அண்ட் ஹவ் அப்படிங்கிறது, எந்த நாலேஜ் எனக்கு இந்த பயத்தை போக்கும். ஓகே, ட்ராவலிங் மேலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஃப்ளைட்ஸ் மேலே பயம் இருக்குது, கார் டிரைவ் பண்ணுறதுல பயம் இருக்குது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுல பயம் இருக்குது, பைக் ரைட் பண்ணுறதுல பயம் இருக்குது அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் த ப்ராப்பர் நாலேஜ் யூ வில் டெஃபினெட்லி get rid of the fear. Good morning everybody, good morning, thanks for wishing. So you can definitely get out of that fear. So எந்த நாலேஜ், அப்போ அந்த நாலேஜ் அப்படின்ன உடனே மைண்டு சில ஆன்சர் கொடுக்கும். இந்த புக்கு படித்தா கரெக்டாக இருக்கும், இந்த வீடியோ பிளாக் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும், இந்த விலாக் பார்த்தா கரெக்டாக இருக்கும், இந்த பர்சன் கிட்ட சில விஷயங்களை கேட்டால், சில விஷயங்களை பேசினா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கோ அதை நீங்கள் உடனடியாக செய்ய ஆரம்பிக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ வி ஹாவ் 3 ஃபியர் ஹேண்ட்லிங் கொஸ்டின்ஸ். உங்கள் கொஸ்டினை உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்து, யார் நீ, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்குற மாதிரி யூ ஆர் ஆஸ்கிங் தோஸ் 3 questions. And the first question is, what am I actually afraid of? This is asking your fear, who are you, யார் நீ அப்படின்னு கேட்குறது. And the second question is, do I really have the proof for what I am afraid of? And the third question is, what knowledge can get me out of this fear? இந்த ஃபியர்லேருந்து என்னை எடுத்துகிட்டு போகிற பயம், எடுத்துகிட்டு போகிற அந்த நாலேஜ் அப்படிங்கிறது என்னது? வாட் நாலேஜ்? Let's move on to the fourth question. And the fourth question is little interior question. It is little deep question, and it is a little inquisitive question because it is questioning in the past. Okay, the fourth question is, did I have this fear in the past? என்னுடைய கடந்த காலத்தில் இதே மாதிரி பயங்கள் எனக்கு இருந்துச்சா? Did I really have the fear in the past? பாம்பு பார்த்து பயப்படுற ஆளாக இருந்திருக்க மாட்டீங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நாள் பாம்புன்னு யாராவது சொன்னாலே உங்களுக்கு லைட்டாக ஒரு பயம் இருக்கும். கார் ஓட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பயமே இல்லாமல் இருந்திருக்கும். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் சர்வசாரமாக ஓடிட்டு போயிருப்பீங்க. பட் இப்போ 80 கிலோமீட்டர் 5வது கீழே தாண்டதுக்கே நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ பாஸ்டில் இல்லாத ஒரு ஃபியர் இப்போ திடீர்னு வந்துச்சு அப்படின்னா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். Did I have this fear in the past? And if your mind says no, this is a recent fear அப்படின்னா, then you will have to find out which trigger brought this new fear into you. எது இந்த புது ஃபியரை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துச்சுன்ட்டு நீங்கள் டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லாட்டி ஒரு ஷ்ரிங்க் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட நிறைய செல்ஃப் ஹிப்னாசிஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு அதை கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோலாம் நம்ம எதுக்கு, நம்மளே தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஃபியர் இருந்ததா? அண்ட் இஃப் யுவர் மைண்ட் சேஸ் நோ, திஸ் இஸ் எஸ் பாஸ்டில் இருந்துச்சு, பட் நீ அதை ஓவர் கம் பண்ணிட்ட அப்படின்னம்னா அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. பட் இல்லை இப்போ ரீசெண்டாக தான் அந்த ஃபியர் அப்படிங்கிறது உனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, தென் we need to talk, we need to take enough steps to get rid of that fear. What's the next question? The next question is a very simple one, but yet a very powerful one. What is the learning out of this fear? இந்த ஃபியர் எனக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குது? இதுலேருந்து எனக்கு என்ன லேர்னிங் கிடைக்கும்? If detailed collection will get me out of the fear, if taking some notes will get me out of the fear, what should I learn from this fear? என்ன கற்றுக்க முடியும்? இந்த ஃபியர் அப்படிங்கிறது மறுபடியும் எனக்கு வரக்கூடாது, உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறது? Is there any wisdom that this fear is trying to teach me? Is there any knowledge this fear is trying to hand me out? Then what is it? In that case, what is the knowledge? In that case, what is the wisdom? So you are asking yourself a question. That's a beautiful question. And the fear lende edavadhu or learning irukum. Preparation and correct knowledge gathering அப்படினு இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு பயம் வந்து மார்ஜினலாக கம்மியாக இருக்கிறத ஒரு ரிசர்ச் ஸ்டடியில் பார்த்துருக்கேன். ப்ரிப்பரேட்டிவ்னஸ் அண்ட் நாலேஜ் அபவுட் த திங் தட் யூ ஆர் கோயிங் டு டூ. உங்களுக்கு பயம் எந்த ஏரியாவில் வருதோ அது சம்மந்தமான ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன், அது சம்மந்தமான ப்ராப்பர் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த விஷயத்தில் பயம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஸ்டடி. பட் இங்கே ப்ரிப்பரேஷனுக்கு சோம்பேறித்தனமும் நாலேஜ் அப்படிங்கிறதுல அலட்சியமும் இருக்கிறதுனால தான் பயம் உங்கள் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிற்குது.
The fear becomes an invigorated, monstrous giant and stands in front of you because of the hesitation you have towards preparation and the kind of negligence you have towards gathering the enough and proper knowledge. So, அந்த லேசினஸையும் அந்த அலட்சியத்தையும் நீங்கள் ஒரு வேளை கட்டுப்பாட்டில் எடுத்தீங்கன்னா இந்த பயம் உங்களுக்கு வராமல் இருக்கும். So these are some of the questions that you need to ask within your own self when you are having a fear. உங்களுக்குள்ள நீங்கள் ஃபியரை களையிறதுக்கு, அந்த ஃபியரை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு some of the questions. இது போக ஒரு மெட்டஃபார் நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெட்டஃபார். இந்த 4 வார்த்தையை கவனிங்களேன். ஸோ வாட் நெக்ஸ்ட், அதனால் என்ன, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ண 6-7 மாதம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வேலை செஞ்சேன். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சொதப்பிடுச்சு. நான் நினச்சதை விட ரொம்ப மிசரபிளாக ஃபெயில் ஆகிடுச்சு. நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஸோ வாட் நெக்ஸ்ட், இந்த கடைசி 2 வார்த்தை தான் உங்களை டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வார்த்தைகள். வாட் நெக்ஸ்ட், சரி தோத்துட்டேன், ஆமாம் 6 மாதம் கஷ்டப்பட்டேன், ஆமாம் யூ ஷெட் blood, யூ ஷெட் sweat, யூ ஷெட் tears, but still you have lost. சரி, so what, அதனால் என்ன, அடுத்து நீ என்ன செய்ய போகிற. Oh my God, I have got a physical ailment, I got an injury, I got a fracture and I am not supposed to work for at least the next 4 or 5 months. The doctors have advised me to take rest. 5-6 மாதத்துக்கு நான் வேலையை செய்ய முடியாது, என்னுடைய பிஸ்னஸ் பயங்கரமாக படுத்துற போது, இந்த கை வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நகரவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யலாம், வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ். That man cheated me, that man really hurt me, he disappointed me. நான் அந்த ஆள்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த ஆளை நான் ரொம்ப நம்பினேன், அந்த ஆளை என்னை ஏமாத்திட்டார். So what next? Oh my God, I did so much of things for them. I showed a lot of love, I showed a lot of affection. அவங்க அதை வந்து எங்கிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை ஒரு இன்செக்டாக கூட அவங்க பார்க்கல. They have eliminated me and I feel so disappointed, I feel so sad and I feel so broken and I feel so lonely. இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன. உட்காந்து ஓரமாக அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது, அதை பற்றியே வந்துட்டு கிரம்பிங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, புலம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகிறது அப்படிங்கிறது நார்மல். ஆனால் அந்த இன்ஜுரியை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் அது உங்கள் பிரச்சனை. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்காம யூ ஹாவ் டு ஆஸ்க் தீஸ் 2 questions. ஸோ வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யலாம். அந்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது மைண்ட் ஏதோ ஒன்று சொல்லல, அதை பிடிங்க அண்ட் ஆக்டிவேட் தட். இதெல்லாம் சின்ன ஃபியர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸ். இந்த ஃபியர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை விட ரொம்ப சிறப்பான ஒரு லீடராக இருக்க முடியும். லீடர்ஷிப் வித்தவுட் டைட்டில் அப்படின்னு ராபின் சர்மா ஒரு புக் எழுதியிருப்பார் தெரியுமா. அந்த மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் பி எ குட் லீடர், எ லீடர் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். உங்களை நீங்களே நல்லா மேனேஜ் பண்ணிக்கிற ஒரு லீடராக கட்டாயம் இருக்க முடியும். ஸோ ஆஸ்க் தீஸ் questions whenever the fear comes and try to find out the answers for those questions and live without fear and give the fear to the fear. Okay, right? ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நான் சொல்லியிருக்கிறது ஒரு 4-5 கொஷின்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். வாட் am I actually afraid of, நான் எதை நினச்சி இந்த இடத்துல பயப்படுறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை இந்த வண்டர்ஃபுல் சண்டே மார்னிங்கில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். ரைட். ஸோ லாஸ்ட் பட் பை நோ மீன்ஸ் த லீஸ்ட், the bottom line technique is, if you got any questions you can put that in the chat. The bottom line tip or solution I would like to give is, life is too short. ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்படும் போது the kind of chemical acids that are secreting in your brain and the kind of the chemical fuels that are manufactured into your entire body system, அது உங்களுக்கு எது பண்ணுதோ இல்லையோ உங்களை வந்துட்டு கிரிப்பிள் ஆக்குது, உங்களை வீக் ஆக்குது. ஸோ அந்த வீக் ஆகும்போது நீங்கள் உங்களுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலில் இருக்க முடியாமல் போயிடுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்விசிபிள் மேட்டர், ஃபியர் அப்படிங்கிற இன்விசிபிள் மேட்டர், நீங்கள் பல வருஷமாக ஸ்கூலில் படித்த அந்த நாலேஜை, நீங்கள் 3-4 வருஷமாக காலேஜில் படித்த அந்த நாலேஜை, நீங்கள் வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸாக கேதர் பண்ண அந்த நாலேஜை, அந்த இன்விசிபிள் மேட்டர் அப்படியே அடக்கி வைக்குது அப்படின்னம்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ பவர் கொடுத்து வச்சுருக்கீங்க. So that's something that you have done, and the fear has not done anything to you, but you have given so much of life to the fear. An invisible matter, look at you, you are actually 5.9 feet tall,
and you are weighing almost about 75-80 kilograms and you are a physical human being with 6 senses. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற உங்களை ஒரு இன்விசிபிள் ஃபியர் அப்படிங்கிற மேட்டர் ஆர்டினரியாக உங்களை கிரிப்பிள் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இன் தேட் வே யூ ஆர் கிவன் எ லாட் ஆஃப் லிபர்ட்டி டு த ஃபியர். ஹாய் நவனித். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். அப்படி மீறி ஃபியர் அப்படிங்கிறது வந்து இஃப் யூ ஆர் புட் டவுன், டெல் யுவர் செல்ஃப் ஆர் ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஸோ வாட் நெக்ஸ்ட், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ question the fear. Don't allow the fear to cripple you. Don't allow the fear to push you down. Always keep questioning the fear. This is Manikandan Sundaresan, resting the case. Thank you so much, and I'll be meeting you with a next live stream video with a countable topic. Thank you so much. And by the way, last week fulla நிறைய live stream பார்த்துருக்கீங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த லேர்னிங்கை உங்கள் லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 or 4 days டெய்லி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது டிஸ்டிங்டிவ் டாபிக்ஸில் நான் போட்டுட்ருக்கேன் ஃபார் யுவர் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். ஆல்ரைட், I'll be coming up with more. Thank you so much. Live strong.